வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபர் வராங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கு முன்னால் ஒரு 2 வீடியோவில் இந்த சுவரில் நம்ம அலங்காரமாக இதை போடலாம் அப்படிங்கிறதுக்காகவும், டேபிளில் நமக்கு டைனிங் டேபிளில் கிளாஸ் ஏதாவது இப்படி வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் பாருங்கள், இப்படி வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 in 1 இதை பார்த்தோம். அது எல்லாமே பார்த்து கற்றுருப்பீங்க. இப்போ இதில் இது நான் சுவர் அலங்காரமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இதில் தொங்க போடுறத எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம மேலே உள்ளதில் 2லேயும் நான் தொங்க போடுறத போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம போடும்போது உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை விட்டு வச்சுருக்கேன். இதை போடலாம், வாங்க எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பஞ்சாக இதே மாதிரி ஒரு பஞ்சு நமக்கு ஒரு சில கடைகளில் 70 ரூபாய்க்கு கிடைக்கி, ஒரு சில கடைகளில் 80 ரூபா சொல்கிறாங்க. அப்படி 70 ரூபா 80 ரூபா. இன்னும் பார்க்க போனால் இதில் ஒரு பஞ்சாக வாங்கினா நமக்கு 15 மாலை இருக்கணும். நான் ஒரு கடையில் போய் பார்க்கும்போது 70 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பஞ்சாக வாங்கும்போது 12 மாலை தான் இருக்குது. அது நமக்கு நஷ்டமாகுது. அதனால் எண்ணி பார்த்து வாங்கிட்டு வாங்க எப்போ வாங்கும்போதும். அதாவது இந்த பஞ்சாக வாங்குறவங்க வாங்குதா இருந்தால், அல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கெட்டில் வாங்குறவங்க இருந்தாலும் வாங்கிக்கிடுங்க. 30 ரூபா 40 ரூபாய்க்கெலாம் பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க. இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாசியெல்லாம் இப்படி மாலையாக வாங்கின பாசியெல்லாம் நம்ம ஒரு டப்பாவில் தட்டி வச்சுட்டு அதில் வரக்கூடிய நூலை தான் பாருங்கள் நான் சேகரித்து வச்சுருக்கேன். இது இந்த பக்கம் இருக்கட்டும். பாருங்கள், இதே மாதிரி இந்த நூலை எடுத்து, எல்லாமே அத்து எடுக்க மாட்டேன், அந்த நாட்டை கலத்தி தான் எடுப்பேன். பாருங்கள், இதில் ஒரு சொட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கத்தில் நான் பாருங்கள் எப்படி சொட்டை போட்டு வச்சுருக்கோம். இந்த சொட்டையை அவுத்து கலத்தி எடுத்துகிட்டு தான் பாசியை நான் டப்பாவில் தட்டி வைப்பேன். அதே மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் நூல் கூடுதலாக இருக்கும். அதனால் நமக்கு 2 பக்கமும் சேர்ந்து பார்க்கும்போது நல்ல நீள நூலாக கிடைக்கும். அதனால் அதை எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், எல்லாமே எடுத்து வச்சுட்டு கலராக இருக்குது பாருங்கள். இது நம்ம முதல்ல வெள்ளை பாசியாக தான் இருக்கும். இந்த வெள்ளை பாசியை தான் இப்படி நூலில் கோர்த்து கொடுக்குறதுக்கு தனியாக குடிசை தொழில்னு பண்ணுறாங்க. அந்த வேலையுமே நான் பாம்பேயில் இருக்கும்போதெல்லாம் நாங்கள் வீட்டில் இருந்து இந்த வேலை எல்லாமே செய்திருக்கோம். அதாவது இந்த நூலில் பாசியை கோர்த்து நம்ம ஒரு 15 20 அப்படி சேர்த்து நம்ம கொடுத்துட்டோன்னா அவங்க கொண்டு போய் கலர் முக்குவாங்க. அந்த கலர் முக்குறதுல தான் இந்த கலர் நமக்கு உடை இப்படி இருக்குது பாருங்கள். அதனால தான் இது கலர் முக்கி வர்றதுனால தான் இந்த பாசிகள்லாம் கொஞ்சம் நாள் ஆகும்போது நமக்கு உரிகிறது. ஒரு சில பாசி, அதாவது பிளாஸ்டிக் பாசியாக வர்றது அதிலே கலர் போட்டே வரும், அது உரியாது. இப்போ நிறைய பிளாஸ்டிக் பாசி வர மாட்டேங்குது. எல்லாமே இதே மாதிரி தான் ஷைனிங் கொடுத்து இதே மாதிரி வருது. அதனால் நம்மளும் இதை தான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் பாசியும் வருது, ஆன்லைன்லலாம் கிடைக்குது. அதை தான் நான் எடுத்து பாருங்கள் இப்படி லூஸாக பின்னணும். நம்ம ஜடை பின்னுற மாதிரி ரொம்ப டைட்டாக பின்னக்கூடாது. ஒரு சைடு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். லூஸாக பின்னிட்டு நம்ம எம்ப்ராய்ட்ரிலாம் படித்தவங்க எம்ப்ராய்ட்ரி போடும்போது அந்த நூலை ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி போடும்போது அந்த நூலை நம்ம இப்படி தான் பின்னி வச்சுருப்போம். ஸ்கூல்லலாம் இதை சொல்லி தந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் எடுத்து பின்னி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள், இப்படி நீளமாக இருக்குது. இந்த நூலில் தான் நான் ஒரு நூல், இது எத்தனை இன்ச்சு இருக்குதுன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், டேப் வச்சு அளக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பாருங்கள். 20 22 23 இன்ச்சுக்கிட்ட இருக்குது. நல்லா நீளமாகவே இருக்குது. அதனால் இந்த நூலை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அது நாட்டுக்கு பிறகும் நிறைய மாலையில் நீள நூலாக இருக்கும். அதனால தான் நமக்கு இப்படி நீளமாக கிடைக்குது. இதிலேருந்து நம்ம இப்போ ஒரு நூலை எடுத்துக்கிடலாம். இதுக்கு மேட்ச் ஆகிட்டு கொஞ்சம் வெள்ளை கலந்த நூலை தான் நான் எடுக்க போகிறேன். வெள்ளை கூடுதலாக கலந்தது. இந்த நூலும் நம்ம இப்படி ஒரு நூலை எடுத்துகிட்டு இந்த சைடில் இப்படி லேசாக பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டா நமக்கு வந்துடும் அழகா. பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு இப்படி லேசாக இழுத்துட்டா போதும், அழகாக வந்துடும். நம்ம அங்கே ரப்பர் பேண்ட் தான் போட்டு வச்சுருக்கோம். சொட்டெல்லாம் ஒன்றுமே போடலை, லூஸாக தான் பின்னிருக்கவும் செய்யும். அதனால் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு நூல் எடுத்திருக்கேன். இந்த நூலை நம்ம ஒரு ஊசியில் கோர்த்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், ஊசியில் நூல் கோர்க்குறதுக்குன்ட்டு இது கடையில் கிடைக்குது. இதுவுமே ஒன்று வாங்கி வச்சுக்கிடுங்க. இதை முதல்ல நம்ம ஊசி உள்ளே இப்படி கொடுத்துக்கிடணும். இதுவுமே நிறைய பேருக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரிய மாட்டேங்குது.
அதனால தான் நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஊசி உள்ள இதை நம்ம எப்படி கொடுத்துருக்கோம், இதை எப்படி கொடுத்துட்டா பாருங்க. இதை எப்படி கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இழுத்துடலாம். இதை எப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பக்கத்தில் நம்ம இப்படி இழுத்துட்டோன்னா நமக்கு வந்துடும் பாருங்கள். இந்த பக்கத்தில் வந்தாச்சு. இதை நம்ம இனி கலத்தி எடுத்துடலாம். இப்படி கோர்த்து எடுத்துக்கிடுங்க. எடுத்துட்டு நம்ம இப்போது இந்த பக்கத்தில் தான் இதில் நான் எல்லா பக்கமுமே போட்டாச்சு. இதில் வந்து நமக்கு இது ஜாயின் பண்ணியிருக்கனால இந்த இடத்துல போட வேண்டாம். பாருங்கள், இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன், இதில் போட்டிருக்கேன், இந்த சைடில் 4 இடத்துல போட்டிருக்கேன், அதே மாதிரி இதுலேயும் 4 இடத்துல போட்டிருக்கேன். இந்த பக்கத்தில் இந்த ஃப்ரேமில் வந்து நம்ம 5 இடத்துல போட போகிறோம். இதில் ஒன்று, இதில் ஒன்று, இந்த பக்கத்தில் 2, அதே மாதிரி சென்டர்லேயும் ஒன்று போட போகிறோம். அதை தான் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஊசியில் நூல் கோர்த்தாச்சு. இதை இந்த பக்கத்தில் இப்படி கொண்டு வந்து நம்ம இதில் ஒரு நாட் போட்டுடலாம். நம்ம டொயின் எப்படி ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி தான் இந்த பக்கத்தில் இதை நாட் போட்டுருங்க. 2 நாட் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 2 நாட் நல்லா டைட்டாக போட்டாச்சு. போட்டுட்டு இன்னொரு சைடில் உள்ள நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நமக்கு இப்போது இந்த 2 பாசிக்கு இடையில தான் இந்த பாசியை கொண்டு வரணும். அதனால் இதே மாதிரி இதில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். கொடுத்து எடுத்துட்டு பாருங்கள், இப்படி எடுத்தாச்சு. நம்ம இப்போது இந்த ஃப்ரேம் இந்த பாசி எல்லாமே சுற்றி நம்ம டொயின் போட்டு வச்சுருக்கோம். அதனால் நமக்கு இதில் ஒரு டொயின் இருக்குது. இதில் முதல்ல ஒரு நாட் போட்டுடலாம். இப்படி ஊசியை உள்ளே கொடுத்துட்டு இந்த ஊசி கீழே இருக்க நூலை ஊசிக்கு மேலே இப்படி தூக்கி போட்டால் நமக்கு இதில் ஒரு நாட் கிடைக்கும். பாருங்கள், இதில் ஒரு நாட் விழுந்துட்டு இனி பாசி கொடுக்கலாம். அதாவது இதில் எப்படி போட்டிருக்கேன்னா பாருங்கள், இதில் 7 பாசி போட்டிருக்கேன். ஒரு வெள்ளை, ஒரு அதாவது இது டார்க் பிங்கு, இது ஒரு கலரு. உங்களுக்கு பார்க்குறதுக்கு வீடியோவுக்கு ரெட்டு மாதிரி தெரியுது, எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது எடிட் பண்ணும்போது. இது டார்க் பிங்க்கு, இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இது தான் போட போகிறேன். பாருங்கள், இதுவுமே எனக்கு நான் பாம்பேக்கு ஒரு தடவை போயிருக்கும்போது அங்கே எங்கள் அண்ணன் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இதே மாதிரி இதில் உள்ள ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு குடிசை தொழில் மாதிரி தான் ஏதோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இது எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் தந்தாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதை தான் இதில் கொறுக்க போகிறேன். இது இருக்கட்டும். இதில் முதல்ல நம்ம ஒரு 7 பாசி கொறுத்துக்கிடலாம். ஒரு வெள்ளை, ஒரு பிங்கு, இப்படி மாறி மாறி 7 பாசி கொறுத்துறேன். பாருங்கள், இதில் 7 பாசி போட்டிருக்கேன். ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி போட்டாச்சு. இனி இதில் ஒரு 3 போட்டுடலாம். இது கடையிலையுமே கிடைக்குது. கொஞ்சம் மாதிரி அழகாக இருக்குது. நல்லா பெரிய துவாரமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இதில் ஒரு 3 போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இதை விட்டுறணும். இதில் கொறுக்கக்கூடாது. இந்த பாசியில் எல்லாத்துலேயுமே நம்ம எப்படி கொறுத்து கொண்டு வந்துடலாம். இதில் எல்லாம் கொறுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆரம்பித்தது போல் இந்த பக்கமும் ஒரு நாட் போட்டு விட்டுடலாம். பாருங்கள், இதை எப்படி இந்த பக்கத்தில் இதை பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டா நமக்கு இது அழகாக வந்துடும். இந்த பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி ரொம்ப டைட் பண்ணிடாதுங்க. டைட் பண்ணிட்டா டெம்பராக நிற்கும். நமக்கு லூஸாக அப்படியே ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது. நம்ம காற்றுலலாம் போட்டால் தொங்கு எப்படி நமக்கு ஆடிக்கிட்டு இருக்கு அது மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கொடுத்து இன்னொரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இதே மாதிரி போட்டு இப்படி இதில் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி நின்றுக்கிடும். இனி நம்ம இந்த ஊசியை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இதுக்கு இந்த பாசிக்குள்ளோடி போட்டு இங்கே கொண்டு வர போகிறேன். நமக்கு இது ஒத்த நூல் தான் போட்டிருக்கோம். அதனால் நமக்கு ஈஸியாக அந்த ஊசி உள்ளே போயிடும். கஷ்டம் இல்லை. இந்த பாசி உள்ள அழகாக போயிடும். பாருங்கள், இதே மாதிரி எல்லாமே நான் கொறுத்து எடுத்துக்கிட போகிறேன். பாருங்கள், இதே மாதிரி இந்த பாசி உள்ளேயும் போட்டு நமக்கு வெள்ளை பாசியில் வந்து ஈஸியாக போயிடும். இந்த ரோஸ் கலர் பாசியில் தான் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். இதே மாதிரி இந்த பாசி வரையும் கொண்டு வந்துட போகிறேன். எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இப்போ நடுவில் கொண்டு வந்தாச்சு. இந்த 2 பாசிக்கு இடையில் அதே போல் நம்ம முதல்ல அங்கே ஆரம்பித்தது போல் ஒரு நாட் போட்டுடலாம். நாட் போட்டுட்டு அதே போல் தான் இந்த பக்கத்தில் 7 பாசி கொறுத்துருக்கும். இதில் 5 கொறுக்க போகிறேன். ஒரு வெள்ளை, ஒரு பிங்க்கு, அடுத்தது ஒரு வெள்ளை. இதே மாதிரி கொறுக்க போகிறேன்.
பாருங்கள், இதுலேயும் இதே மாதிரி இது 3 போட்டாச்சு. இதை விட்டுறணும். விட்டுட்டு இதில் ஊசியை கொடுத்துடலாம். இதே மாதிரி 5 பாசிக்குள்ளோடையும் இப்படி போட்டு எடுத்துடணும். பாருங்கள், போட்டு எடுத்து வச்சு இன்னும் இதுலேயும் அதே மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் ஊசியை கொண்டு வர போகிறேன். பாருங்கள், இப்போ இதில் நூல் இது வரையும் கொண்டு வந்தாச்சு. இது இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ஒத்தையாக போடாமல் கொஞ்சம் நிறையா 3 கொத்தாட்டு போடலாம் அப்படின்னு நினச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ ஒரு 5 பாசி போட்டிருக்கோம். 5 பாசி போட்டுட்டு இந்த 3ஐயும் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி இது 3 போட்டுட்டு இனி இந்த பாசிக்குள்ளோடி நம்ம இப்போவும் இதில் எடுத்த மாதிரியே எடுத்துடலாம். எடுத்து கொண்டு வந்தாச்சு. இனி அடுத்தது இந்த பக்கமாட்டு வெள்ளை ரோஸ் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இதில் 5 பாசி தான் போட்டிருக்கோம். நடுவில் 7 பாசி வர்றது மாதிரி 7 பாசி கொடுக்க போகிறேன். பாருங்கள், இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. ஒரே நூலில் தான் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் நூலை கம்மியாக வச்சுட்டு இப்படி இழுத்துட்டு அது அழகாக வந்துடும். இந்த பக்கம் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கேன். இப்போ இந்த ஊசியில் 7 பாசி போட்டிருக்கேன். பாசி போட்டுட்டு இதில் ஒரு 3 போட்டுடலாம். பாருங்கள், இதில் ஒரு 3 போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 3 போட்டாச்சு. இனி நம்ம இந்த பாசியில் இதில் எல்லாத்துலேயுமே இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி இழுத்து இப்படி பக்கத்தில் கொண்டு வந்துடலாம். இங்கே 2 போட்டாச்சு. இன்னும் மறுபடியும் இதே மாதிரி 5 பாசி இந்த நூலில் போட்டு திரும்பியும் இந்த பக்கமாக கொண்டு வந்து இந்த 3 போடணும். இதில் வந்து நூலை கொறுக்கக்கூடாது. ஒரு தடவை கொடுத்துட்டு திருப்பி போடும்போது இந்த பாசிக்குள்ளோடி கொண்டு வந்து இதே மாதிரி போட்டு எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 3மே போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம இதில் ஒரு நாட் போட்டுடலாம். பாருங்கள், இப்படி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு நாட் போடுங்க. நமக்கு இனி ஊசி வேண்டாம், ஊசி எடுத்துடலாம். நம்ம இந்த நாட்டிலே அந்த பக்கத்தில் அதை கொறுத்து எடுத்தால் போதும். கொஞ்சம் லூஸாகவே நாட் போடுங்க. அல்லது ரொம்ப டைட்டாக போட்டால் அப்புறம் நமக்கு அது கொறுக்கவும் முடியாது. இப்படி நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு அதில் கொறுத்துடலாம். பாருங்கள், நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு லேசாக தீ வச்சு வாட்டி விட்டுட்டேன். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நைலான் நூல் மாதிரி இருக்குது, பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வாட்டி எடுத்துட்டேன். இனி நம்ம இதில் கொறுத்துக்கிடலாம். இப்படி கொறுத்துட்டு இந்த பக்கமாக கொடுத்து எடுத்துட்டு இனி நம்ம இந்த பக்கத்தில் போட்டுற வேண்டியது தான். பாருங்கள், இதே மாதிரி இது தொங்கிட்டு கிடக்கும். இனி இந்த பக்கமாக பாசியை இந்த ஊசியை இதில் கொண்டு வந்து இதில் ஒரு 5 மணி தொங்கு போட போகிறேன். அதுக்கு பிறகு எங்கே கொண்டு வந்து இதில் ஒரு 7 மணி பூ அதே மாதிரி தொங்கு போட்டுட்டு இதில் வந்து முடிக்க போகிறேன். நூல் போதும் நமக்கு. இதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது இதே மாதிரி இருக்கும். இது இப்படி 2 சைட்லேயும் இது இப்படி இருக்கும். நடுவில் இது தொங்கிட்டு கிடக்கும். இப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த 2ஐயும் போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபினிஷிங் டச் இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி போட்டுட்டு அதை மேட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டைனிங் டேபிளில் கப்பு எல்லாமே வைக்கிறதுக்கு 2 in 1 யூஸ் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.